அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல புதுசா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தடயம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கலந்த சூப்பரான சீரீஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியில் 90 காலகட்டங்களில் நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பயங்கர ஷாக்கு கொடுக்குது. இதனால அதை பத்தி தேட ஆரம்பிச்ச அவங்களுக்கு பல எதிர்பார்க்காத திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதுதான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நள்ளிரவுல ஒரு நபரை காமிக்கிறாங்க. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பின்னாடி காமிக்கிறாங்க. அவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கும்பல் துரத்திக்கிட்டு இருக்காங்க. சோ உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா, அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி அங்க நிக்க ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்த இந்த நபரும் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் போலீஸ்காரரும் இவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அங்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ போலீஸ்காரர் உதவியோட அங்க இருக்க எல்லா ரவுடிகளும் சேர்ந்து அந்த நபரை கொடூரமான முறையில வெட்டி கொலை பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் காமிச்சு நடந்த இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இது 1995 நடக்கிறது. அப்படியே கட் பண்ண 1999 நாயகனான அதியமான் அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. திருத்தணியில இருக்க ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இவர் எஸ்ஐயா வேலை செய்யறார். இவர் ஸ்டேஷன்ல இருக்கிறத விட இங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு இருக்க நேரம் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, என்னையா பிஸ்கெட்டை வாங்குற, இந்த டீக்குள்ள முக்கனா அப்படியே விழுந்து போடுத்தியா, நீ நல்ல கடையிலே வாங்கு, இல்ல நீ நம்ம கடையில வாங்கு அப்படின்ற மாதிரி டீ கடைக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. யோ உன் கடையில தான் வாங்கினது, நீ போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்றதால உனக்கு மரியாதை எல்லாம் கொடுப்பேன்னு நினைக்காத, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனை திட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் வேகம் ஓடி வந்து, சார் ஊருக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு, நீங்க உடனடியா வரணும் சார்னு சொல்ல, இல்லையா போனவங்கன்னு ஏதாவது எழுந்து போயிடுமா என்ன, போவாதுல பொறுமையா போவான், ஒரு டீ குடிக்க கூட நேரம் இல்லைன்னா எப்படியா அப்படின்ற மாதிரி பொறுமையா நடந்து, அதாவது இவருக்கு இந்த வேலையில விருப்பமே இல்லாதது போல இங்க காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. சோ அது போலவே இவர் அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கொலைகள் நடந்திருக்கு. சோ 2 கொலையுமே பாத்தீங்கன்னா யாரோ ஒரு முகம் தெரியாத மர்ம நபர் தான் கொலை பண்ணிட்டு அவங்களோட தாலி செயினை, அதாவது ஒரு கணவன் மனைவி இறந்து போயிருக்காங்க, கணவரோட இந்த அருணா கொடி இருக்கு இல்லையா, அதையும் மனைவியோட தாலி செயினை எடுத்து போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இதை முதலா பார்த்தது அந்த வீட்டுக்கு பால் போடணும் அப்படின்ற மாதிரி வந்த ஒரு நபர். சோ அவர்கிட்ட போறாரு, விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சில எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல, அதாவது இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதே சமயத்துல ஸ்டேஷன்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க லக்ஷ்மி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் புதுசா சார்ஜ் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துலதான் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி வந்து, அம்மா இங்க ஒருத்தர் இருக்கான் எஸ்ஐ அப்படின்ற பேர்ல, அவங்க கூட தான் நானும் இங்க வந்து சேர்ந்தேன், ஆனா நான் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு மேல வந்து இப்ப டிஎஸ்பி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவன் சேர்ந்ததுல இருந்து அதே பொசிஷன்ல தான் இருக்கான், அவன் இந்த வேலைக்கே லாயக்கே இல்லாதவன், அவங்கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவங்களோட, அதாவது லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா டியூட்டியில இருக்கும்போது இறந்து போனதால அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு போல. சோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க இல்லையா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நபரை நம்ம போலீஸ்ல வச்சிருக்கணுமா, அவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாமே சார்னு கேட்க, அம்மா வீட்டுக்கு தான் போக போறான், அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டாமா, இன்னும் ஒரு மாசத்துல போயிடுவான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான் இந்த போஸ்டிங்க்கு வரப்போறாரு, சோ பிரச்சனை இல்லமா, நீ அது வரைக்கும் பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து டிஎஸ்பி கிளம்பும் போது அதே சமயத்துல இந்த சைடு விசாரணை எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மனுஷன் ஸ்டேஷனுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. வந்து பார்த்தா புதுசா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சல்யூட் அடிக்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேடி கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தமா, என்னோட பையனை காணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எஸ்ஐ கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பையனை பார்க்க தெரியாதவெல்லாம் எதுக்கு குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தி அனுப்பிட்டாருமா, இதை நீங்க தான் என்ன எதுன்னு கேட்கணுமான்னு சொல்ல இவங்க முதல் இம்ப்ரெஷனே இப்படி ஆயிடுச்சு இல்லையா, இதனால என்ன சார் இங்க குற்றவாளிகள் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தா உங்க மேல வருது, இந்த அம்மா கிட்ட நீங்க என்ன சார் சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒன்னும் இல்ல மேடம் நான் இந்த கேஸை பாத்துக்கிறேன், அவங்க குழந்தை எங்க இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும்னு வெளியே கூட்டு போக இந்த லேடி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த குழந்தைய காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. அதாவது தன்னோட கள்ளக்காதலோட சேர்ந்துக்கிட்டு கணவரை போட்டு தன்னோட, அதாவது கணவரை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக என் பையன் அவன் கடத்தி வச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாத்தி பையன் காணாம போயிட்டா நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை இவர் முதல்ல கண்டுபிடிச்சிட்டார். சோ இதனால அவங்கள ஒரு மிரட்டு கணவர்கிட்ட நீ இவங்க கூட வாழணுமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோ
இருந்துக்கோப்பான்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பும்போது அப்படியே கற்பது லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணமாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்க கட்டிக்க போறவர் இருக்கா இல்லையா, அவர் இவங்களை சந்திச்சு நம்ம நாளைக்கு புடவை எடுக்க போறோம், நீ நாளைக்கு வர முடியுமான்னு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க. சரி கல்யாண வேலை தானே அப்படின்ற மாதிரி புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு கான்ஸ்டபிள் வேகமா ஓடி ஊருக்குள்ள இன்னும் 2 கொலை நடந்திருக்கு அப்படின்றத சொல்ல இவங்களுக்கு பயங்கர ஷாக். ஸோ அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே கூட இருக்க நிறைய போலீஸ்காரங்களா இருக்காங்க இல்லையா, இந்த கேஸ்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. தன்னை தாரே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்னத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த லக்ஷ்மி கவனிக்கிறாங்க. கூட இருக்க போலீஸ்காரங்க கிட்ட இதை பத்தி கேட்கும்போது மேம் அவர் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. அங்க என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட அப்படியே கற்பனா எல்லா அசம்ஷனையும் இவங்க உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு 4 கொலை நடந்து போச்சு இல்லையா, அதை பத்தி இவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கும்போது அங்க இருக்க கான்ஸ்டபிள் மேம் இது ஒரு முழுக்க நகைக்காக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களோட கழுத்துல அதாவது இறந்து போன லேடியோட கழுத்துல தாலியை காணும். ஸோ அங்க இருக்கிற விஷயங்களை திருடணும் அப்படின்ற மாதிரி வந்த நபர் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கா. ஸோ முன்னாடி நடந்த கொலையும் இந்த கொலையும் வேற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அதிகமான பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் தடையும் தேடிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, நீங்க இந்த கேஸ்ல என்ன கவனிச்சிங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவரு சிரிச்சுக்கிட்ட நான் என்ன சொல்றது, அதை தான் கூட இருக்கிறவங்களா சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல இதுல ஒன்னும் கிடையாது, இது வெறும் திருட்டு கேஸ் தான் சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. ஆனா அவர் சொல்ற தோரணையே பாத்தீங்கன்னா நக்கலா தான் இருக்கு. நீங்க இந்த கேஸ பத்தி எந்த விதமான இன்புட்டோ எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, அண்ட் வேலைக்கு வர்றதுக்கும் பிடிக்காத மாதிரியே தான் இருக்கீங்க, எந்நேரமும் அந்த டீ கடையில தான் இருக்கீங்க, அதுக்கு எதுக்காக நீங்க வரணும், நீங்க வீட்லயே இருந்துக்கலாமேன்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியே கற்பனா அவர் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போக இன்ஸ்பெக்டரும் தன்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. யூஸ்வலா போகிற டிரைவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வராததால வேற ஒருத்தர் வண்டி ஓட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அதியமானோட வீட்டை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதியமான் நிறைய குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த லக்ஷ்மி கவனிக்கிறாங்க. இதை பத்தி அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதியமான பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா அவரோட கேரக்டர் என்ன அப்படின்றது லக்ஷ்மிக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பயங்கர பிரில்லியண்டா இருக்கிறது இது அதியமான் மட்டும்தான். சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல கேஸ சிங்கிள் ஹேண்டடா முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவ்வளோ கேஸை முடிச்சு கொடுத்தாலும் இவர் எஸ்ஐயா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ டிஎஸ்பியா இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் கூட இவர் பண்ண கேஸ் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நியூஸ்காரங்க கிட்ட சொல்லி படிப்படியா வளர்ந்துட்டு போயிட்டாங்க. லிட்டரலி இவர் ஒரு ஏணி மாதிரி பயன்படுத்தி எல்லாருமே ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து இவர் மேல வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவரை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வேணாம், எனக்கு இந்த போலீஸ் வேலையை வெறுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் மேம். அந்த நபர் இன்னும் ஒரு மாசத்துல இந்த வேலையை விட்டு போக போறாரு. அவருக்கு பிடிச்ச வேலையான அவரோட கடையை பாத்துக்கிறது அண்ட் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிற வேலையை முழு நேரமா பண்ண போறாருன்னு சொல்ல இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது கூடவே மேம் நீங்க வேணா நாளைக்கு அவர்கிட்ட இந்த கேஸை பத்தி விசாரிச்சு பாருங்க, நாம கண்டுபிடிக்காத விஷயத்த அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சு வச்சிருப்பார், அதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும்னு சொல்ல அப்படியே கற்பனா ஸ்டேஷன் கூட ஆரம்பிக்குது. எல்லாரும் அவங்களோட டியூட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் மட்டும் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருந்து கிளம்பி அதாவது சைன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா டீ கடைக்கு போறாரு. அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் இந்த இடத்துல 4 கொலைகள் நடந்துச்சுமா, நீங்க என்னதாமா பண்ணிட்டு இருக்கீங்க பேர் மாதிரி டிஎஸ்பி அங்க லக்ஷ்மி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க எங்களுக்கு லீட் கிடைச்சிருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ண போறோம், விசாரணையை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் அங்க இருக்க எல்லாரும் கூப்பிட்டு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி மத்த கேஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டீமை வச்சு இந்த கொலை கேஸை விசாரிங்கமான்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. அந்த டீம்ல அதிகமான சேர்த்துக்கலாமான்னு சொல்லும் போது இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா அவன் சரிப்பட்டு வர மாட்டானேமா, அவன் ரொம்ப சோம்பேறியாச்சம்மான்னு சொல்லும் போது இல்ல சார் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ அவர் தான் விசாரிச்சிருக்கார், அவர் இந்த கேஸுக்குள்ள வந்தார் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல டீ கடையில இருக்க இவரை கூப்பிட்டு இந்த கேஸை நீ பாத்துக்கணும், இந்த கேஸ்ல நீ ஒரு அங்கமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க எல்லாருமே ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. சார் நேத்து நீங்க என்ன கவனிச்சீங்க, அதாவது கொலை நடந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க என்ன கவனிச்சீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ளே ஒரு 2 புது கேரக்டர்ஸை நமக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த 2 கேரக்டரும் ஒரு கல்லு கடைக்கு போய் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்கள கைது பண்றாங்க அப்படின்னு மாதிரியும் அதே சமயத்துல இங்க நடந்த இந்த 4 கொலைகளும் இவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா இந்த 4 கொலையுமே பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. இது ஒரு சீரியல் கில்லிங் அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒருத்தம் பண்ண கிடையாது, 2 பேர் பண்ணிருக்காங்க. சோ ஃபுட் பிரிண்ட் அங்க இருக்குதுன்னு கூட தெரியாம எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே அது மேல நடந்து போய்கிட்டே இருக்கு. இதனாலதான் என்ன பண்ணுதுன்னு தெரியாம அவர் தலையில அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், தடயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனக்குள்ள கால்குலேஷன் எல்லாத்தையும் போட்டு இது ஒரு சீரியல் கில்லிங், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி 2 பேர் இருக்கணும்னு சொல்லும் போது பேரலா அந்த ஸ்டேஷன்ல இருக்க 2 பேரை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க தான் அந்த சீரியல் கில்லர். சோ அப்படின்னு மாதிரி நமக்குள்ள இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அப்படியே கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக் உள்ள
போக ஆரம்பிக்குது. சோ அப்ப இறந்து போன நபர் மாதிரி ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவர் அந்த ஊர் தலைவர் போல. சோ இதனால இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு பயங்கர பிரஷர். அண்ட் போலீஸ்காரர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றது மத்த யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த கேஸ் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஊருக்குள்ள ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் நிறைய சின்ன சின்ன கேஸுகள்ல மாட்டிக்கிட்டு இருக்க சூரிய நாராயணன் அண்ட் சிவகுமார் அப்படின்ற ஒரு 2 பேரை இவங்க பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தேடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அங்க இல்ல. இதனால இந்த போலீஸ்காரர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது அந்த சூரிய நாராயணோட ஃபேமிலி மொத்தமும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இதை இவர் கவனிக்கிறாரு. வேக வேகமா உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கு, வண்டியில ஏறிடா அப்படின்ற மாதிரி 2 பேரையும் அடிச்சு வண்டியில ஏத்திட்டு போக அவரோட ஃபேமிலி மொத்தமும் இந்த விஷயத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. சோ சீரியல் கில்லிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நாயகன் கண்டுபிடிச்சிட்டார். அது கூடவே அங்க நடந்த விஷயங்களை நாத்தி வச்சு இன்னும் சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ 2 கொலைகள், அதாவது 2 சைடு நடந்த கொலைகள்லயுமே அவங்களோட தாலி அண்ட் கணவரோட அருணா கொடி அறுக்கப்பட்டிருக்கு. இது மேபி ஒரு சென்டிமெண்ட்காக பண்ணிருக்கலாம். அண்ட் விக்டிமோட லெப்ட் சைடுல பயங்கரமான காயங்கள் இருந்ததா சொல்லப்படுது. இது மூலமா அவன் ஒரு லெப்ட் ஹேண்டரா இருக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி 2 பேரை கைது பண்ணாங்க இல்லையா. அவங்க ஸ்டேஷன்ல இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறாங்க போல, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு காமிச்சிட்டு இந்த சைடு கேஸ பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலியா. அந்த சமயம் பார்த்து ஒரு டியூஷன் எடுப்பாரு. அந்த பசங்க எல்லாரும் இவரை தேடி ஸ்டேஷனுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. டியூஷன் நீ எப்பயா எடுக்க போற, எங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொல்லும் போது டே இல்லடா கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறமா வந்து எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி குழந்தைங்களை பேசி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு இப்போ இந்த கேஸ்க்குள்ள முழுமையா இறங்க ஆரம்பிக்கிறாரு. முதல் வேலையா அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அங்க போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அனலைஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறார். இது மூலமா உள்ள வரவனுங்க பயங்கரமான சைக்கோ. அந்த முதல் வேலையா யார் அடிச்சா இது பெரிய பிரச்சனை ஆகாதோ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க. அதாவது வீட்டுல இருக்க கணவரை ஃபர்ஸ்ட் அடிச்சு அப்படி சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த நபரோட மனைவியை சாகடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க தூக்கத்துல இருக்கும்போது சடனா பண்ணதால அவங்களுக்கு கத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. இது நல்ல அக்கம் பக்கத்துல கூட இது கேட்க முடியாம போறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போது இவங்க இது எல்லாத்தையும் அப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க. இவ்வளவு விஷயத்த அவர் நோட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது யாருக்குமே ஒன்னும் தெரியல. இதனால இந்த கேஸ ஃபர்தரா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக எவிடன்ஸை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒருத்தரோட வீட்டுக்குள்ள திருட்டு ஏற்பட்டிருக்கு போல. இதனால அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னையா போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறீங்க, ஒருத்தர் கூட வீட்டுக்கு வந்து செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது லட்சுமி போகலாம் தயாராக, ஏற்கனவே அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. மேம் நீங்க வீட்டுக்கு போங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இருக்கா இல்லையா அந்த இடத்துக்கு போறாரு. ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க திருடு போயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதனால ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு போனை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது லேண்ட்லைனை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு நிறைய கிராஸ் டாக் வர ஆரம்பிக்குது. அதாவது இவர் ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல யாரும் தெலுங்குல பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மூலமா இந்த ஏரியா பார்டர் அப்படின்றதால இந்த பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். இதை நாங்க அடிக்கடி பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த கேட்டது பட்டுன்னு ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. வேகமா அவரோட எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போறாரு. ஃபுல்லா ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் லட்சுமி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட மாமியார் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போறதுல விட்டுடணும், போலீஸ் வேலை அப்படின்றது ஆம்பளைங்க பாக்குறது, இது பொம்பளைங்களா பார்க்க கூடாதுமா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களோட அப்பா மாதிரி இந்த வேலை, இதனால வேலையை விட முடியாது, நீங்க இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்றதுனா பண்ணுங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களை கட்டிக்க போறவர் இருக்கா இல்லையா, அவர் ரொம்ப தன்மையா இதெல்லாம் விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஹீரோ அங்க போய் நம்ம இந்த கேஸ்ல ஒரு வைட்டலான எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சிகரெட் கவரையும் நீட்ட ஆரம்பிக்கிறார். இது மூலமா கொலையை பண்ணவனுங்க இந்த ஸ்டேட்டே கிடையாது, பக்கத்து ஸ்டேட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை இவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அப்படின்னா, முதல் கொலையில ஒரு சின்னதா பீடி துண்டு கிடைச்சிருக்கும், 2வது கொலையில பீடி துண்டோட பேப்பர் இருக்கு இல்லையா அது கிடைச்சிருக்கும், அது தெலுங்குல எழுதப்பட்டிருக்கும். சோ இதை வச்சு அவங்க 2 பேருமே பக்கத்து ஸ்டேட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம 2 ஸ்டேட்டுக்கும் நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு ரோடு மட்டும்தான், ரோட்டுக்கு அந்த சைடு தெலுங்கானா, இந்த சைடு தமிழ்நாடு, மேபி அங்க இதே மாதிரி பேட்டர்ன்ல கொலைகள் நடந்திருக்கலாம் இல்லையா, கொலை பண்ணிக்கிட்டு இருக்கவன் அங்கிருந்து இந்த வேலையை பார்த்திருக்கலாம் இல்லையா, மேபி நம்ம அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல போய் இதே பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம்னா இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. ஃபேமிலியில இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த கேஸை விசாரிக்கணுன்றதுக்காக நைட்டோட நைட்டா இவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த 2 சீரியல் கில்லர் இருக்காங்க இல்லையா அவனுங்க கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வீட்டை சூஸ் பண்ணிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்றதையும் மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த 95 பிளாஷ்பேக் இல்லையா அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ தப்பு பண்ணாத 2 பேர் அந்த போலீஸ்காரர் கைது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவனுக்கு 2 பேரையும் பயங்கரமா அடிச்சு இந்த கொலையை பண்ணது நீதான் ஒத்துக்கோங்கடா, இல்லடா உங்களை உயிரோடு விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி துன்புறுத்திக்கிட்டே இருக்க ஒத்துக்கிறதா தெரியல. அந்த சமயம்னு பார்த்து இந்த 2 பேரோட ஃபேமிலி அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இதை
இதை பயன்படுத்திக்கிட்டு போலீஸ்கார நீ ஒத்துக்கல அப்படின்னா உன்னோட ஃபேமிலி மொத்தமும் தீர்ந்துதுரா அப்படின்ற மாதிரி வயசானவங்க கொண்டு பார்க்காம அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு ரொம்ப கொடூரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய நாராயணோட தம்பி, இவரோட மனைவி அப்படின்ற எல்லாரையுமே சரி நிர்வாணப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கொடூர செயல்கள் எல்லாத்தையும் இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு மேல இதை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கொலையை நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மேல அதர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா பிரசன்ட்ல. சோ இங்க அந்த சீரியல் கில்லர்ஸை தேடி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. முதல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, போட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்து இதே பேட்டர்ன்ல ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இங்க இந்த மாதிரி கேஸ் எதுவும் பதியாவல, நீங்க வேணா திருப்பதிக்கு போய் பாருங்களேன்னு சொல்ல அங்க இருக்க மெயின் ஸ்டேஷனுக்கு போய் இதை பத்தி கேட்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இங்க இதே மாதிரி பேட்டர்ன்ல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 72 கொலைகள் கிட்ட இங்க நடந்திருக்கு. இதை கேட்டதும் இவங்களால இதை நம்பவே முடியல. 4 கொலைகளுக்கே நாங்க இங்க சேஸ் பண்ணி வந்துட்டோம், 72 கொலைகள் நடந்திருக்குன்றீங்க, இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மேம் வேற வேற இடங்கள்ல இந்த கொலைகள் நடந்தது அண்ட் ஒரு தடையும் இல்லாததால எங்களால மேற்கொண்டு போக முடியலன்னு சொல்லும்போது இவங்க இது எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல நேத்து நைட்டு கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த 2 சீரியல் கில்லருமே பாத்தீங்கன்னா பேப்பரை பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண விஷயங்கள் நியூஸ் வரல அப்படின்றத அவனுங்க தெரிஞ்சுக்கிட்டதோ என்னமோ தப்பா இருக்கே, அவங்க உயிர் பொழைச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசனையில அங்க போய் பார்க்கும்போது போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருக்காங்க. என்னடா 2 பேர் பண்ணிட்டீங்க, யாருடா நீங்கன்னு கேட்கும்போது இல்ல சார் ஆடு வந்துருச்சு அதுதான் பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க போலீஸ்காரங்க அவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு. இது முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. பாபு நகர் அப்படின்ற ஒரு ஏரியால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கொலை ஊர் தலைவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துக்கு போறாங்க, அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் கொலையாளிய புடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ வேகமா அங்க போகும்போது ஒரு நபரை போட்டு அந்த தெலுங்கானா போலீஸ் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் இதை பண்ணல அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டார். அதை அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா நடந்த கொலை இவன் பண்ணிருக்கலாம், ஆனா மிச்ச கொலைகள் எதுவுமே இவன் பண்ண கிடையாதுன்னு சொல்ல அந்த மனுஷனும் அடி வாங்கிட்டே இருக்கும்போது இந்த உண்மைகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். சார் நான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றேன் இல்லையா, அங்க வேலை செய்யறவன், எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல நிறைய கொலைகள் பண்ணி வந்துகிட்டே இருந்தது சார். இந்த பேட்டர்னை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்களை கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்கிட்ட அந்த நிலத்தை புடிக்கிட்டாங்க சார், அதனாலதான் இதே மாதிரி கொலை பண்ணி அந்த கொலைகாரனோட கவுண்டர்ல போட்டுடலான்னு பார்த்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா அந்த கொலை பண்றவன் அந்த தாலி எடுத்துட்டு போவா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டெட் பாடியில அந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். கொஞ்சம் சிமிலரான பேட்டர்ன்ஸ் மட்டுமே தான் இருக்கே தவிர அதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ பண்ணல. சோ இது எல்லாத்தையும் வச்சுதான் இவர் இங்க கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல தமிழ்நாட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற தகவல் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரோட ஜீப்ல வந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஜீப் ஆஃப் ஆகி போகுது. என்ன எதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பேட்டரி போயிடுச்சு. வண்டி தள்ளா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை. டிரைவரோட இவர் மாட்டிக்கிட்டாரு. என்னையா இதே குழப்பா போச்சு, இந்த நள்ளிரவுல வண்டியை எப்படியா சரி பண்றது அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை பாக்குறாங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம், அந்த வீட்டுக்கு போகலாம், யாராவது உதவி பண்றாங்களான்னு பாக்கலாயா அப்படின்ற மாதிரி கதவை தட்டும்போது ஒரு வயசான பாட்டி திறக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க தமிழ்நாடு போலீஸ்மா, எங்களோட வண்டி இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு, அதான் உதவி கேட்டு போக வந்தோம்னு சொல்ல உள்ள இருக்க ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா அப்படியே போலீஸை பார்த்தது யூரின் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, வலிப்பால துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தது ஹீரோ பட்டுன்னு அவங்களோட கைகள்ல சாவியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லமா, சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி இந்த வலிப்பு நிக்கிற வரைக்கும் அவங்க கூட நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான லேடியும் நல்ல வேலையா நீங்க காப்பாத்துனீங்க தம்பி, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க தம்பின்னு வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது அம்மா இந்த வாழ்த்துல எங்களுக்கு வேணாமா, வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களாமா, இன்னைக்கு நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம், காலையில இங்க இருந்து கிளம்பிக்கிறோமா, இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது அவங்க சரின்னு சம்மதிக்கிறாங்க. அங்கேயே கட்டளை போட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாள் காலையில விடிய ஆரம்பிக்குது. அந்த வயசான லேடி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள 2 பேர் வராங்க. இவரை தொட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா இது நேரம் வரைக்கும் அந்த சீரியல் கில்லரா 2 பேரை காமிச்சாங்க இல்லையா, அவங்க தான் அந்த வீட்டுல இருக்காங்க. பயங்கர ஷாக்கு. கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள அந்த சூரிய நாராயணோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட அப்பா அவங்களோட அம்மா 2 பேருமே தூக்கிட்டு இறந்து போறாங்க. இதனால இவங்க வலிப்பால துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் மனநல பாதிக்கப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது மூலமா தான் ஹீரோ நேத்து நைட்டு ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு இவங்க தான் அப்படின்றதும் லிட்டரலி இவங்க சீரியல் கில்லரோட வீட்டுல தான் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ பின்னாடி வந்து அவரை தொட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்க யார் சார்னு கேட்கும்போது இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கூட வீட்டுல இருக்க பாட்டியும் நேத்து நீங்க இல்லாதப்ப அந்த பொண்ணுக்கு வலிப்பு வந்ததுப்பா, இவதாப்பா கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரு, இவருக்கு
கொஞ்சம் சாப்பாடு போட்டு அனுப்பலாமான்னு கேட்கும்போது ஹீரோவும் வேணான்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கவர் சார் சுகர் இருக்கு, நம்ம சாப்பிட்டோம்னா மாத்திரை போட்டு போகலாமேன்னு சொல்லும்போது இவர் தலையாட்டாரு. பக்கத்துல இவனுங்களே ஒரு கறிக்கடையை வச்சிருக்கானுங்க. அந்த கறிக்கடையில கறியை வெட்டி சமையல் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது சோ இவனுங்க 2 பேரோட பிளான் என்ன அப்படின்னா, வந்திருக்கவனுங்க போலீஸ்காரங்க, நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்க எப்படியாவது வாய்ப்பு இருக்கு, நம்ம இவனுங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற முனைப்புல முதல்ல ஹீரோவை பொண்ணுன்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்காரு, அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு பிரச்சனை இல்லையா. இதனால அந்த சூரிய நாராயணன் இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும்போது பட்டுன்னு அவரும், இவனோட தங்கச்சியை பத்தி நீ பார்க்க மாட்டியாடா, இவ்வளவு வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு, எனக்கு காலகாலத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இவ்வளவு பெரிய வயசுல ஒரு பொண்ணு வந்திருக்கும்டா, நீ அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு, எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், இவளோட நிலைமையை பார்த்தா ரீசெண்ட் டைம்ல தான் அந்த மாதிரி ஆன மாதிரி இருக்கு, நம்ம வேணா அவனை பண்ணலாம், சனிக்கிழமை அவரை போய் பார்க்கலாம், நீ மறக்காம கூட்டு வந்துருன்னு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேஷுவலா பேசிட்டு போகும்போது இந்த மனுஷன் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணாலியா, அது நடக்காம போயிடுது. இதனால ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனா இருக்கும்போது அதே சமயத்துல அந்த பாபு நகர் அப்படின்ற ஒரு ஏரியால நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருமா, நீ அவர்கிட்ட என்ன உதவினாலும் கேட்டுக்கமா அப்படின்ற மாதிரி லட்சுமியோட அப்பாவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா லட்சுமி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மீடியாக்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எக்கச்சக்கமான கொலைகள் போலீஸ் பிடிக்க திணறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுக்கிட்டே இருக்கும்போது டிஎஸ்பிக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த கொலையை நடக்காம தடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பிரஷர் போடும்போது இவங்க உள்ளூர்காரங்க எல்லாரையுமே ஒண்ணு திரட்டி, இந்த போலீஸ்காரங்களால மட்டும் அந்த சீரியல் கில்லர் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாதீங்க, அதுக்கு நீங்க முழுசா மனசு வச்சா மட்டும்தான் எங்களால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரியும், யார் ஊருக்குள்ள புதுசா வந்தாங்க இல்ல சந்தேகப்படுற வகையில இருந்தாலும் உடனடியா தகவல் சொல்லுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இதே கூட்டத்துலதான் அந்த 2 சீரியல் கில்லரும் இருக்கானுங்க அப்படின்றத நமக்கு காமிக்க அதே சமயத்துல ஹீரோ இவங்களை வந்து சந்திக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்ஃபார்மர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாபு நகர் ஏரியா இருக்கு இல்லையா, அதை பத்தி கேட்க ஆரம்பிக்க அந்த நபர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள முதல்ல ஊர் தலைவரை போட்டு தள்ளினாங்க. இதுல இன்வால்வ் ஆனது சூரிய நாராயணன், அவர் கூட இருக்க இன்னொரு பையன் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நிறைய மாற்றங்கள், நிறைய தலைவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஊரோட குலத்தொழிலே பாத்தீங்கன்னா திருட்டு தொழில் தான், அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஊர் தலைவர் இருந்தாரு, ஆனா அவரே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுல 2 பேரோட பேரு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல மக்கள் எல்லாருமே நள்ளிரவுல ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கட்டிக்கு போறவர்கிட்ட அவங்க ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கான்ஸ்டபிள் ஒருத்தர் வேகமா ஓடி வந்து இன்னொரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லும்போது பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா கணவன் மனைவி தான் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வாட்டி கணவர் மட்டும்தான் இறந்து போய் கிடக்குறாரு, மனைவியை காணோம். இதனால கண்டிப்பா அந்த கொலை இங்க தான் நடந்திருக்கணும், இப்பதான் நடந்திருக்கணும், ஊருக்குள்ள இருக்க எல்லா ஆளுங்களையும் அனுப்பி விடுங்க, நம்ம உங்களை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சோளக்காட்டுக்குள்ள அந்த பெண்ணோட உடலை பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கானுங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி பார்க்கும்போது அவங்களோட உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போக மக்கள் எல்லாருமே கண்டிப்பா அவங்க தான் அவனை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த கூட்டத்துல இருக்க சீரியல் கில்லர்ஸ் தான் இதை பண்ணிருக்கானுங்க, அவனுக்கு கூடவே தான் இருக்கானுங்க அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள அந்த சூரிய நாராயணன் அவன் கூட இருக்க தம்பியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால ஃபேமிலி இருக்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட உடம்புக்கு கொல்லி போடணும் அப்படின்றதுக்காக இந்த போலீஸ்காரர் கூட்டு போய் நிறுத்தும் போது, என்னோட ஃபேமிலி மொத்தத்துக்கு எடுத்து குட்டி சோறாக்குனது நீங்க, கொலை பண்ணது நீங்க, என்னோட ஃபேமிலிக்கு நாங்க கொல்லி போடணுமா, இது எல்லாத்தையும் பண்ண நீங்களே கொல்லி போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக அந்த போலீஸ்காரர் கொல்லி வைக்கிறார் அப்படின்றதையும் இதை பார்த்து இவனுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல அந்த லேடி உயிரோட இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா. அவங்கள காப்பாத்தி அவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போது அவங்க தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 நபர்கள் உள்ள வந்து இவங்களோட கணவரை கொலை பண்ணிட்டு அது இவங்களை கொடூரமான முறையில தாக்கிட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்ல விட்டுட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இவங்களுக்கு புதுசா இருக்கு, உங்களை விட்டுட்டு போயிட்டானுங்களா, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது அந்த சமயத்துலதான் விட்டுட்டு போனவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருப்பானுங்க, உங்க போலீஸ்காரங்க எங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கானுங்க, அவங்கள முடிஞ்சா புடிச்சுக்க சொல் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா மிரட்டிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கும் போது அந்த சமயத்துல தான் இது நேரம் வரைக்கும் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அந்த 2 பேரும் விட்டுட்டு போனதில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சம்பவத்துல அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. சோ அதை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு போலீஸ்காரர் இருக்கல ஹீரோ, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த ஊர் தலைவரோட கேஸ்ல தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஊர் தலைவரோட கேஸ்ல அந்த 2 பேரை அக்யூஸ்டா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அவனுங்களுக்கு சாட்சியா ஒரு 10 பேர் இவன் தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 10 பேரோட லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டான். அது என்ன அப்படின்னா, எல்லா கொலைகளிலுமே
கொலைகளுமே. அந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்க சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்களோட ரத்தத்தை எடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி அவங்களோட செவுத்துல வரைஞ்சிட்டு போவான் இருக்கும். இதுக்கான காரணத்தையும் போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா இல்லையா, அப்பதான் அவருக்கு ஒரு வைட்டலான எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த 10 பேர்ல 7 பேர், அதாவது அந்த ஊர் தலைவரோட கொலைக்கு சாட்சி சொன்ன 7 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 7 பேருமே இந்த 72 கொலைக்குள்ள இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் தான் அது. ஸோ அது எப்போ அப்படின்னா, இந்த 95ல ஊர் தலைவரோட கொலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த 7 பேரும் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இப்போ 72 பேர் வரைக்கும் நிக்குது. ஆனா கோர் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 7 பேரோட ரிவெஞ்சா தான் இது நடந்திருக்கும் அப்படின்றதையும், இப்போ இந்த 2 பேர் தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அசம்ஷனுக்கு வந்துட்டார். அந்த 2 பேர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்கணும்னு போகும்போது, அதே சமயத்துல ஹீரோயினுக்கு இப்போ ஒரு கைரேகை இருக்கு. அந்த கைரேகையை அந்த திருத்தணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அங்க நிறைய கேஸ் பதிவாயிருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி வேகமா அங்க போகும்போது ஸ்டேஷனுக்குள்ளதான் அந்த சீரியல் கில்லர்ஸ் இருக்கானுங்க. ஆனா ஒரு கோழி திருட்டு கேஸ்ல உள்ள இருக்கானுங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட வீட்டுக்குள்ள போய் ஹீரோவோ கூட இருக்க ஒரு டிரைவரும் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, டிரைவர் இதை கவனிக்கிறார். என்னடா உள்ள இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றானுங்க. ஐயா எங்களை வெளியே விட முடியுமா, நீங்க பார்த்து பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அந்த மனுஷனும், சார் ரொம்ப நல்ல பசங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருப்பானுங்க, பார்த்து விடுங்க சார்னு சொல்லும்போது இந்த மனுஷன் யோசிக்கிறாரு. சரி நீங்க கைரேகை வச்சுட்டு போங்கதான்னு சொல்ல, அவனுங்களும் என்ன பண்ணதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம கைரேகையை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கைரேகை கிடைச்சிருக்கு, அதை இருக்கிற டேட்டாஸ் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்க முடியுமான்னு சொல்ல ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்னுத்தையும் ஒரு நபர் மேனுவலா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதே சமயத்துல இங்க ஹீரோ கிட்ட அந்த ஊர் தலைவரோட கேஸ்ல இன்வால்வ் ஆன இந்த 2 நபர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை தேடி டாக்குமெண்ட் ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 சைட்லயும் 2 விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கைரேகை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போனவங்களோட கைரேகையோட இது மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் சொல்ல, இவங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அதே சமயத்துல டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம அன்னைக்கு பார்த்தா அந்த 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஸோ 2 பேரும் ஃபோன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியும். வேகமா அங்க போய் பார்க்கும்போது அவனுங்க அங்க இருந்து காராம போயிட்டானுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கொஸ்டின் மார்க், அதாவது அந்த சீரியல் கில்லிங்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா, அந்த கொஸ்டின் மார்க் போட்டு போயிருக்கானுங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தது ஹீரோயின் இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கா இருக்கும், அவனுக்கு எங்க போயிருப்பானுங்கன்னு யோசிக்கும் போது, இது நாள் வரைக்கும் நம்ம அவனுங்களை தேடி போயிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இதுக்கு மேல அவனுங்களை நம்ம தேடி வரைப்போம். அது இந்த கொஸ்டின் மார்க்கும் நமக்கு கிடையாது, இந்த தெலுங்கானா போலீஸ்க்கு தான் சொல்லும் போது அப்படியே கட் பண்ணி இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமா இருக்க ஒரு போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் இப்ப டிஎஸ்பி பதவியில தான் இருக்காரு போல. அவர் ஒரு எம்எல்ஏ கிட்ட இது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசும்போது, இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம் அப்படின்ற விஷயம் அவனுங்களை பிடிச்சி விசாரிச்சானுங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். நம்ம ஒட்டுமொத்த பேரும் பிரச்சனையில மாட்டிப்போம். இதனால என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது. இந்த கேஸை இந்த ஸ்டேட்டுக்குள்ளே முடிஞ்சாகணும்னு சொல்லும் போது அவர் அந்த வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறார். முதல் வேலையா இதுல இன்வால்வ் ஆன எல்லா போலீஸ்காரங்களையும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டேஷனுக்குள்ளே அந்த சீரியல் கில்லர்ஸ் இருந்தோ உங்களால அவனை பிடிக்க முடியல, இங்கிருந்து வெளியே விட்டுட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கடுப்பாய் 72 கொலை பண்ற வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க 4 கொலையில அவன் யாரு என்ன அப்படின்றத எடுத்துட்டோம், இதுதான் அவங்க இன்வெஸ்டிகேஷனா சொல்லும் போது இந்த மனுஷன் காண்டாக்குறாரு. உங்களோட உயர் அதிகாரிகள் கிட்ட நீங்க தான் அந்த மாதிரி பேசுவீங்களா, ஸ்டேட் மாறினா என்ன பதவி மாற போறது இல்ல அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, இப்ப இந்த சீரியல் கில்லர் தப்பிச்சு போயிட்டானுங்களே அவனுங்களை எப்படி நம்ம பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு ஐடியாவை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஐடியா மூலமா வெளியே வந்து அந்த டிஎஸ்பியும் இதுக்கு பின்னாடி 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களை நாங்க பிடிக்க போறோம், அது இது எல்லாத்துக்குமே இருக்கிறது அவனுங்க பின்னாடி இருக்க அவங்களோட தங்கச்சி தான், அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்துல புடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டான் இல்லையா, கண்டிப்பா அவனுங்களை தேடி அந்த கொலைகாரனுங்க வருவானுங்க, அதுக்குள்ள நம்ம, அதாவது இவனுங்க கையில மாறதுக்குள்ள நம்ம பிடிச்சாகணும். ஏன்னா இந்த கேஸ மூட பாத்துக்கிட்டே இருக்கானுங்க, எனக்கு என்னமோ இந்த சீரியல் கில்லர்ஸ் பின்னாடி இவனுங்க தான் இருக்கானுங்கன்னு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க, இங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே டிவில போக ஆரம்பிக்குது. அந்த விஷயத்தை சீரியல் கில்லர்ஸ் கவனிக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த டிஎஸ்பியை போட்டு தள்ளணும், அது கூடவே உங்களோட தங்கச்சியை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் அந்த டிஎஸ்பியை போடணும் அப்படின்ற மாதிரி போக கரெக்டா அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா, இன்னொருத்தனும் தன்னோட தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க இருக்கிறது ஹீரோயினா இருக்கும். சோ கையும் கலவுமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தெலுங்கானா போலீஸ் கிட்ட ஒருத்தரும் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட ஒருத்தரும் மாட்டிக்கிட்டதால இந்த விஷயம் தெலுங்கானா போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த நபரை பிடிக்கணும், அந்த நபர் எங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக துரத்திக்கிட்டே இருக்கும்போது தமிழ்நாடு போலீஸ் அவரை தரதா தெரியல. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு, அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேகமா தமிழ்நாடு எல்லைக்குள்ள கொண்டு வந்து அவரை ஸ்டேஷனுக்குள்ள உட்கார வைக்கும் போது இவரை ரொம்ப நேரம் இங்க ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு எதிராக இருக்குடா, உனக்கு தண்டனை கிடைக்க போறது அப்படின்றது உறுதிதான், ஆனா அதுல இந்த ஸ்டேட்டா
ஸ்டேட்டா வேற ஸ்டேட்டா அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி உன்னோட தங்கச்சி இங்கதான் இருக்கா, அவளை நான் கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன்டா, இது எல்லாமே கரெக்டா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ சொல்ல போற உண்மைகளை தான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷனும் ஆஃப் த ரெக்கார்டு, அதாவது டேப் ரெக்கார்டு ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு நான் நேர்மையான போலீஸை இப்பதான் சார் முதலா சந்திக்கிறேன். இந்த போலீஸ் மட்டும் என்னோட வாழ்க்கைக்குள்ள முன்னாடியே வந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா ஒரு பொய்யான கேஸுக்கு அரெஸ்ட் பண்ணி, அதாவது அந்த போலீஸ்காரர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காரு, இந்த கேஸ பொய்யான கேஸா இவங்களை உள்ள கொண்டு போய் இவங்களை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட ஃபேமிலி மொத்தத்தையும் மானபங்கப்படுத்தி ரொம்ப கொடுமைகள் எல்லாத்தையும் கொடுத்து ஃபேமிலி மொத்தமும் இழந்துட்டு அதுக்கப்புறமா ஒத்துக்க வச்சு அந்த தண்டனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவரோட தங்கச்சிக்கு இவர் யார் அப்படின்ற அடையாளம் தெரியல. மொத்த ஃபேமிலியும் போயிடுச்சு. இதனால ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஊர் மக்களும் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாட்சி சொன்னவங்களே எனக்கு வேற வழி தெரியலடா, ஊர் மக்களை காப்பாற்றணும், அதாவது மொத்த ஊரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன் மிரட்டினா ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை ஒதுக்கிக்கிட்டே இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தொட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இப்போ இந்த ஊர் தலைவரா இருக்கவன் தான், அவன் தான் முதல் சாட்சி சொன்னான் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்னை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. 7 கொலைகளை தாண்டி 72 கொலைகள் போச்சு இல்லையா, அது இவங்களோட கோபத்தால நடந்த கொலைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். தாலி அருணா கொடி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட ஃபேமிலியா ஜெயில கூட்டு மானபங்கப்படுத்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களோட உடம்புல இருந்த தாலி அருணா கொடி எல்லாத்தையும் பிச்சு எடுத்திருப்பாங்க. என்னோட வம்சத்திலே முதலா தங்கத்துல தாலி போட்டது என்னோட மனைவி மட்டும்தான், அந்த தாலியை என் கண்ணு முன்னாடி அந்த போலீஸ்காரன் பிச்சு எடுத்தான். கொஸ்டின் மார்க் போட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க மக்கள் கிட்ட கேள்வி கேட்கறாங்க, அதாவது இந்த தெலுங்கானா போலீஸ் கிட்ட கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக எங்க குடும்பம் இப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான். சோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இவரோட தங்கச்சியை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட சீனியர் ஆபீசர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த தெலுங்கானா எம்எல்ஏ கிட்ட இருந்து இவருக்கு ஒரு போன் கால், இந்த விஷயத்த உடனடியா முடிச்சாகணும், இந்த ஸ்டேட் கிட்ட இவரை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி பிரஷர் போட, யோ உன்னை யார் அங்க போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர சொன்னது, ஏன்னா அவ்வளவு பெரிய அறிவாளியா உடனடியா அவரை கார்ல ஏற்றி அங்க கொண்டு போய் ஒப்படைச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல இருக்க ஹீரோயின் எவ்வளவோ பேசணும் ட்ரை பண்ணும்போது யாருமே இவங்களை கேட்கறதா தெரியல. இதனால இந்த மனுஷனும் மேம் இதான் எனக்கு பழக்கப்படுறதுதான் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் தெலுங்கானா போலீஸ் கிட்ட ஒப்படைக்கும் போது 2 பேரையுமே அவனுங்க சுட்டு தள்ளணும் அப்படின்ற முடிவுல இருக்கானுங்க. 2 பேரையுமே சுடணும் அப்படின்ற மாதிரி நிக்க வச்சிடுறானுங்க. உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்காடான்னு கேட்கும் போது எங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னா என்னோட எல்லா விஷயத்திலுமே பக்கத்துல இருக்கான் இல்லையா தம்பி, அவன் என் கூடவே தான் இருந்தான், சாகும்போது அவன் என் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி திரும்பி ஹீரோவை பாக்குறாரு. சோ தங்கச்சி ஒரு சேஃபான பர்சன் கிட்ட தான் இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டு ஒரு சிகரெட்டை பிடிக்கணும்ன்ற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சுட்டு அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. சோ இவ்வளோ கொலைகளை இவனுக்கு பண்ணியிருந்தாலும் அதுக்கு மூல காரணமா இருந்தது அந்த போலீஸ்காரரும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த எம்எல்ஏவும் தான். சோ அவங்களும் தானே இதுல தண்டிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோ பதில் பேச முடியாம அங்கிருந்து கிளம்ப அப்படியே கற்பனை ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த இறந்து போற நபரோட தங்கச்சியை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இவங்களோட கல்யாணம், அதாவது ஹீரோயினோட கல்யாணம் அப்படின்றதுக்காக அவங்க இன்விடேஷனை கொடுக்கும்போது இவர் இன்னும் கொஞ்ச நாள்ல இவரோட வேலையை விட்டு போக போறான்னு இருக்கு இல்லையா, அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் இவ்வளவு தப்பு பண்ணாங்கல்ல சார், அவங்கள எல்லாம் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதா சார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாக்கெட்குள்ள இருந்து ஒரு லெட்டரையும் ஒரு டேப் ரெக்கார்டரையும் எடுக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா அன்னைக்கு அந்த நபர் பேசிக்கிட்டே இருந்தா இல்லையா, அது எல்லாத்தையுமே இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு போல. அவனுங்க இறந்து போயிருந்தாலும் அவங்களோட பேசுற வார்த்தைகள் எல்லாமே இதுல இருக்கு, இதை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலான் இருக்கேன். இப்ப நான் இந்த டீல பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட போறேன், பிஸ்கெட் உடையாம வந்துருச்சு அப்படின்னா இந்த வேலை வேணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு வேலையோட நம்மளோட சீனியர் ஆபீசர்ஸை எதிர்க்க போறேன். இது கீழே விழுந்துருச்சுன்னு வையன், வேலை இல்லாம இதை எதிர்க்க போறேன், எப்படியா இருந்தாலும் எதிர்க்க போறது உறுதிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிஸ்கெட்டை முக்க ஆரம்பிக்க அது உடையாம வர ஆரம்பிக்குது. ஸோ எந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவரோட வாழ்க்கையை வருத்து வேலையை விட்டு போகணும் ட்ரை பண்ணாரோ அதே வேலையை வச்சுதான் தன்னோட சீனியர் ஆபீசர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களை எதிர்த்து போராட தயாராயிட்டார் அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.